மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே, இதை நாங்கள் புதிய பாடம் புவியியல் பாடம் படிக்க இருக்கின்றோம். அதில் புதிய அலகு அபிவிருத்தி, 5வது அலகு, தரம் 11க்கு 5வது அலகு அபிவிருத்தி. நீங்கள் பாடசாலைகளை படித்திருப்பீர்களோ தெரியல, என்ன படித்திருந்தாலும் இனி படிக்க போவதாக இருந்தாலும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. என்ன தெரிந்த விடயம் என்றாலும் நீங்கள் அதை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அதில் இன்னும் சில விடயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். என்ன ஓகே, அப்போ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி நான் புத்தி சொல்வது என்ன, என்னடா வேறு அலட்டுறார் என்று யோசிக்கக்கூடாது, நெடுகு இதையை சொல்கிறேன் என்று யோசிக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களை அடிக்கடி நாங்கள் பின்னூட்டி கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி சொன்னால்தான் நீங்களும் அதை கவனத்தில் எடுப்பீர்கள் அல்லது மறந்து விடுவீர்கள் என்பதற்காக தான் உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் புத்தி சொல்வது. ஏன்னா அம்மா அப்பா, மூத்தோர்கள், மற்றது ஆசிரியர்கள் எல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன இந்த மனுஷன் அலட்டுது என்று யோசிப்பீர்கள். ஏன்னா இல்லை, நீங்கள் அதை கவனமாக பொருட்படுத்தி கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு புத்தி சொல்லுவோம். ஓகே, நீங்கள் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், என்ன படிக்க வேணும். என்ன ஓகே, இன்றைக்கு நாங்கள் வருவோம் புவியியல் பிள்ளை அபிவிருத்தி என்ற ஒரு பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கின்றோம். ஏன்னா சாதாரணமாக இது எங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பட்டது, மனிதனோடு பிணைந்தது. இப்போ அபிவிருத்தி என்றால் என்னென்று சொன்னால் பிள்ளைகள் வளர்ச்சி அடைதல். அதற்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வரவிலக்கணத்தை நாங்கள் சொல்ல முடியாது. அது இயங்குத்தன்மை கொண்டது. இயங்குத்தன்மை என்றால் அது செயற்பட்டு கொண்டிருப்பது, மனிதனோடு பிணைந்ததாக இருக்கும். ஏனென்றால் மனிதன் வளர்ச்சி அடைந்து கொண்டு போவதுதான் அவனுடைய விருப்பமும் அவனுடைய நோக்கவுமாக இருக்கின்றது. என்ன ஆகவே அவன் அப்படியே இருக்க யாருக்கும் விருப்பமில்லை. அறிவிலும் வயதிலும் அதே நேரத்தில் வயது போவதை ஒருவரும் விரும்ப மாட்டார்கள். செல்வம், என்ன உடைமைகள், பொருட்கள், என்ன எல்லாம் அவனுக்கு நிறைய மனிதனாகிய ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அதில் நிறைவாக வேண்டும், அதுவும் உச்சமாக வேண்டும் என்று தான் எல்லோருமே சிந்திக்கின்றோம். என்ன அது யாராக இருந்தாலும் மனித சுபாவம் அதுதான். எனவே அபிவிருத்தி என்பது என்னென்று சொன்னால், ஆக குறைஞ்ச விளக்கம் என்னென்று சொன்னால் வளர்ச்சி அடைதல். அந்த வளர்ச்சி உச்ச வளர்ச்சி அடைதல், உச்ச வளர்ச்சி மேலும் மேலும் உச்சமாக வளர்ச்சி அடைதல். அப்போ மனிதனுக்கு ஆசைகள் என்பது அளவில்லையோ, அது முடிவுறாதோ. ஆசைகள் என்பது முடிவுறாதோ. அதே போன்றுதான் அபிவிருத்தி என்பதும் முடிவுறாத ஒரு அம்சமாகும். அது மனித வளர்ச்சியோடும் எண்ணங்களோடும். நான் சொன்னேன் ஆசை முடிவடையாது, கிடை இன்னும் பாடா போதும் என்று யாருமே நினைத்ததில்லை. அப்படி இருக்கவும் இன்னொரு புது ஆசை ஒன்று வரும், அல்லது வேறொரு வழியில் ஒரு ஆசை ஒன்று வரும். ஆகவே அது மனிதனோடு அவனுடைய சுபாவம். அதே போன்றுதான் அபிவிருத்தி என்பதும் மனிதனோடு பிணைந்து, அதாவது வளர்ச்சிக்கு உச்ச வளர்ச்சி, நாளைக்கு இன்னொன்று வந்தால் அதுவும் அபிவிருத்தி என்று சொல்லப்படும். எல்லாம் அவனை உயர்வாக, எல்லாவற்றிலும் உயர்வாக உச்சநிலைக்கு அங்காட. அப்ப காலங்களோடு அது சம்பந்தப்பட்டது. காலங்கள் மாறும் போது அபிவிருத்தியும் மாற்றமடையும். முன்னுக்கு ஒன்று சொன்னது அபிவிருத்தி என்றால் இதுதான் என்றது இன்றைக்கு பார்த்தோம்னா நாகரிக வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது அது இன்றைக்கு அல்லது நாளைக்கு வேறு உண்டாயிருக்கும். உதாரணமாக நீங்கள் ஃபோன் எடுத்துக்கொள்ளுங்க. ஃபோனில் நாளுக்கு நாள் விதமாக என்ன புது மாடல்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன. அதே போன்றுதான் எல்லாமே நேற்று இருந்தது ஒன்று, முதல் இருந்தது ஒன்று, நாளைக்கு வருவது ஒன்று, நாளண்டைக்கு வருவது இன்னொன்று. புதுசாக புது டெக்னாலஜியில் புது அறிவியல் முன்னேற்றத்தில்
அவையும் மாறுபட்டு கொண்டிருக்கும். அதுதான் அபிவிருத்தி. எனவே அபிவிருத்தி என்பதற்கு நாங்கள் ஒரு வரவிலக்கணம் கூறுவதாக இருந்தால் பிள்ளைகள், அது இன்றைக்கு இருப்பது நாளைக்கு இன்னொரு மாறுபட்டு வேறொரு கருத்தை கொடுக்கும். நாளண்டைக்கு அது வேறொரு கருத்தை கொடுக்கும். மனித வளர்ச்சியோடு, மனித வளர்ச்சி என்னும் போது அவனுடைய உடல் வளர்ச்சி மட்டுமல்ல, அவனுடைய தேவைகள், அவனுடைய ஆசைகள், அவனுடைய அறிவு, அவனுடைய முன்னேற்றம், அவனுடைய ஏனைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள், விஞ்ஞான வளர்ச்சிகள் எல்லாம் சேர்ந்தது தான் அபிவிருத்தி. ஆனால் இன்றைக்கு அவை மட்டுமல்ல, அவனுடைய ஒழுக்க பழக்க வழக்கங்களும், அவனுடைய பண்புகளும், அவனுடைய சுபாவங்களும், அவனுடைய உளப்பாங்குகளும், அவன் என்ன நினைக்கிறான், எப்படி நினைக்கிறான், எப்படி மற்றவரோடு பழகி கொள்கின்றான், எப்படியான பண்பு கொண்டவன் என்ற அவனுடைய உளப்பாங்குகள் எல்லாம் சேர்ந்தது தான் அபிவிருத்தி எனப்படுகின்றது. அவை மட்டுமல்ல, இன்றைக்கு அவன் சுதந்திரமாக வாழ வேண்டும். அவன் தான் சுதந்திரமாக வாழ்வது மட்டுமின்றி அவன் மற்றவரையும் சுதந்திரமாக வாழ விட வேண்டும். மற்றவருக்கு தான் எவ்வாறு முன்னேறி செல்ல வேண்டுமோ, தனக்கு எவ்வாறு என்னென்ன தேவையோ அதே நினைவு மற்றவருக்கும் அது தேவை. மற்றவரும் நல்லா வாழ வேண்டும், மற்றவரும் முயற்சி அடைய வேண்டும் என்ற எண்ணங்களும் ஒழுக்கங்களும் அவனை நெறிப்படுத்துகின்ற இந்த நல்ல பண்புகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல எண்ணங்களையும் நெறிப்படுத்துகின்ற மதங்களும் மத கொள்கைகளும் அனுஷ்டானங்களும் இவை எல்லாம் சேர்ந்தது தான் பிள்ளைகள் அபிவிருத்தி எனப்படுகின்றது. நேற்று இருந்தது இன்று வேறொன்றாக இருக்கும், நாளை அதைவிட சிறப்பாக இருக்கும். ஆகவே அபிவிருத்தி என்பது வளர்ச்சி 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 உச்ச வளர்ச்சி, அதுக்கு அங்கால உச்ச வளர்ச்சி என்று அடுக்கிக் கொண்டே போகும். ஆகவே அபிவிருத்தி என்பது எல்லாம் சேர்ந்தது பிள்ளைகள். நான் இப்ப சொன்னேன், அவனுடைய தேவைகள், ஆசைகள், அவனுடைய முன்னேற்றங்கள் மட்டுமல்ல, அவனுடைய ஒழுக்கங்கள், பழக்க வழக்கங்கள், நற்பண்புகள், அதே நேரத்தில் அவனுடைய செயல்கள் மட்டுமல்ல, அவனுடைய உளப்பாங்குகள், அவன் என்ன நினைக்கிறான், அவன் எவ்வாறு வாழுகின்றான், மற்றவரை எவ்வாறு வாழ விடுகின்றான், எல்லோருக்கும் எல்லாம் தேவை என்று நினைக்கின்ற நல்ல மனப்பான்குகள், தனக்கு மட்டுமல்ல மற்றவருக்கும் தேவை என்று நினைக்கின்ற, மற்றவரும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனம், இவையெல்லாம் சேர்ந்தது தான் அபிவிருத்தி. அவனுடைய சுகாதாரம், அவனுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல, அவனுடைய மனப்பான்குகளும் அவனுடைய ஆளுமைகளும் அவனுடைய இறை பக்திகளும் என்ற மதங்கள் நல்லவற்றை சொல்லிக் கொடுக்கும், நேரிய வழியில் நடக்கச் செய்யும், அவனை மனிதனாக வாழவிடும். அதே நேரத்தில் அந்த மனிதன் மற்ற மனிதனையும் வாழச் செய்யும். எனவே அபிவிருத்தி என்பது பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். மனிதனுடைய எல்லா வகையான வளர்ச்சிகளும், அந்த வளர்ச்சிக்கு முடிவில்லை. காலங்கள் மாறும் போது அபிவிருத்தியினுடைய பண்புகளும் அல்லது எண்ணக்கருக்களும் அல்லது வரைவிலக்கங்களும் மாறிக்கொண்டே போகும். இப்ப விளங்குத பிள்ளைகள்? ஆனால் மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும், அது உன்னத வளர்ச்சியாகும். எல்லையற்ற உயர்ந்த அதே நேரத்தில் உன்னத வளர்ச்சியாகும். உன்னத வளர்ச்சி என்னும் போது அது தீங்கற்றதாக இருக்க வேண்டும், அது மற்றவருக்கால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும், மற்றவருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த சந்ததி மட்டுமல்ல, எதிர்கால சந்ததியும்
தன்னை போல் சிறப்பாக உயர்ந்து வாழ வேண்டும். நிலை பேண் அபிவிருத்தி அல்லது நிலைக்க தக்க அபிவிருத்தி, சஸ்டைனபிள், நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி என்பது பிள்ளைகள் அது என்றைக்குமே வருங்கால சந்ததியினருக்கும் அது அவசியமானது, தேவையானது, தேவைப்படுவது. எனக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே இந்த பூமி நிலைத்து நிற்கும் போது பூமியில் வாழ்கிற அனைத்து உயிரினங்களும் வளர்ச்சி அடைவது மட்டுமல்ல, அவை உயர்ச்சி அடைந்து கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் பிள்ளைகள் அபிவிருத்தி. இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இப்ப விளங்குது. ஆனால் இதை நாங்கள் வடிவான வசனங்கள்ல எழுத வேண்டும். அபிவிருத்தி என்றால் என்ன என்று புத்தகத்தில் என்ன தரப்பட்டிருக்கிறதோ அந்த விடையத்தான் நீங்க எழுத வேண்டும். அதுதான் சரியான விடையாக இருக்கும். அது எம்சிக்யூக்கு வந்தால் என்ன, பெரிய வினாவாக வந்தால் என்ன, அதுதான் சரியான விடை. புத்தகத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதே நேரத்தில் புதிய புதிய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது யாரால் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். அப்ப அபிவிருத்தி என்பது ஒரு நாடு சமூக, பொருளாதார, சமூக, கலை, கலாச்சார மற்றும் உள பாங்கு அடிப்படையில் வளர்ச்சி அடைந்து, அதாவது உச்ச வளர்ச்சி அடைந்து காணப்படுதலே அபிவிருத்தி எனப்படும். இவ் அபிவிருத்தியானது தனியே மனிதனோடு மட்டுமின்றி அவன் வாழுகின்ற சூழலோடும் அது தொடர்பட்டதாக இருக்கும். அவனுடைய கலை, கலாச்சாரங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், அவன் வாழுகின்ற சூழல் மற்றும் அவனை நேர்வழிப்படுத்துகின்ற ஆன்மீக மனப்பாங்குகளும் அபிவிருத்தி எனப்படுகின்ற மனப்பாங்குகளின் உச்ச வளர்ச்சியுமே உச்ச உன்னத, உச்ச அதே நேரத்தில் உன்னத என்று சொன்னால் அது என்றைக்குமே நன்மை பயக்கக்கூடியது. அது என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடியது. அது என்றைக்குமே மனிதனை மனிதனாக வாழச் செய்வது. இதுதான் பிள்ளைகள் உன்னத வளர்ச்சி என்று கூறுகின்றோம். உச்ச வேறு, உன்னத வேறு. விளங்குதா? இப்ப அப்ப அபிவிருத்தி என்றால் இப்ப உங்களுக்கு என்னென்று விளங்கியிருக்கும். ஆக குறைந்த ஒரு மனிதனுடைய சகலவிதமான உச்ச உன்னத வளர்ச்சி அபிவிருத்தி எனப்படும். இது தனி மனிதனாயிருந்தால் என்ன, அல்லது சமூகமாயிருந்தால் என்ன, அல்லது நாடாயிருந்தால் என்ன, அல்லது இந்த உலகமாயிருந்தால் என்ன, உச்ச உன்னத வளர்ச்சியே அபிவிருத்தியாகும். அது முடிவற்றது, இயங்கு தன்மையோடு எப்பவும் செயற்பட்டு கொண்டிருக்கும். அதை காலங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் தேவைகளையும் பொறுத்து இந்த அபிவிருத்தியின் எண்ணக்கருக்களும் அல்லது வரைவிலக்கணம் அல்லது பண்புகளும் மாறிக்கொண்டே இருக்கும். அம்மாற்றம் மனிதனின் உச்ச உன்னத வளர்ச்சியின் பார்ப்படும். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இப்ப விளங்குதா? ஓகே. ஆகவே ஆரம்ப காலத்தில் இந்த அபிவிருத்தி என்ற எண்ணக்கரு காலத்தோடு மாறுபடக்கூடியதாக இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் அரைப்பகுதியில், அரைப்பகுதியின் முன்பகுதியில், 20ஆம் நூற்றாண்டின் அரைப்பகுதியின் அதில் முற்பகுதியில் அபிவிருத்தி என்பது தனிய பொருளாதார, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தோட சம்பந்தப்பட்டதாக இருந்தது. நீங்க எண்ணக்கருவை மறக்கக்கூடாது. அபிவிருத்தி என்பது ஒரு மனிதன் அல்லது ஒரு சமூகம் அல்லது ஒரு நாட்டு அல்லது உலகத்தினுடைய அது உச்ச அல்லது உன்னத வளர்ச்சி என்பதை நீங்க மறக்கக்கூடாது. அபிவிருத்தி என்றால் உங்களுக்கு டக்குன்னு விளங்கிறோனும். அது தனி மனிதனா இருக்கலாம், உலகமா இருக்கலாம், நாடா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம். மனிதனுடைய
உச்ச உன்னத வளர்ச்சி என்பதை மறக்கக்கூடாது. அவ்வளர்ச்சி ஒரு எல்லைக்குட்பட்டது அல்ல, அது காலத்தோடு தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கும் என்பதையும் நீங்க மறக்கக்கூடாது. விளங்குதை? இப்ப இந்த அடிப்படையில் நாங்க பார்க்கும்போது 20ஆம் நூற்றாண்டின் அரைப்பகுதியின் முற்பகுதியில அபிவிருத்தி என்பது, ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்பது, அதாவது உச்ச வளர்ச்சி என்பது தனிய பொருளாதாரத்தோடு மட்டும் தங்கியிருந்தது. பொருளாதாரம் என்னும் போது அதையும் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாட்டினுடைய ஒரு பொருளாதாரம் என்னும் போது அதுக்குள்ள என்னென்ன இடம்பெறும் என்றால், விவசாயத்துறைகள் இடம்பெறும், கைத்தொழில் துறைகள் இடம்பெறும், சேவை துறைகள் இடம்பெறும், அடுத்தது தொழில்நுட்பம் இடம்பெறும். அப்ப ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்றால் என்னவா இருக்கும்? அந்த நாட்டினுடைய விவசாயத்துறைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அந்த நாட்டுடைய கைத்தொழில்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இப்போ விவசாயம் என்னும் போது பிள்ளைகள் நீங்கள் யோசிக்கக்கூடாது தனிய பயிற்சியை மட்டுமல்ல. விவசாயம் என்பது அதேக்குள்ளேயே 3 துறைகள் வரும். பயிற்சிகை, விலங்கு வேளாண்மை, மீன்பிடி. இது 3 துறைகளும் சேர்ந்ததுதான் விவசாயம் எனப்படும். தனிய பயிற்சி என்று மட்டும் நினைக்கக்கூடாது. அப்ப என்னென்ன? பயிற்சிகை, மீன்பிடி, விலங்கு வேளாண்மை, இது 3ம் சேர்ந்தது விவசாயத்துறை எனப்படும். அப்போ ஒரு நாட்டுடைய விவசாயம், அதே போன்று கைத்தொழில். கைத்தொழில்னா உங்களுக்கு தெரியும் என்ன? பலவிதமான கைத்தொழில், குடிசை கைத்தொழிலிருந்து இன்றைக்கு நவீன தொழில்நுட்ப கைத்தொழில்கள் எல்லாம், இலத்திரனியல் கைத்தொழில்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து விட்டன. அப்ப விவசாயம், கைத்தொழில், அடுத்து சேவைத்துறை. அது உங்களுக்கு தெரியும். சேவைகள் என்ன? போக்குவரத்து சேவை, வங்கி சேவை, தபால் சேவை, சுகாதார சேவை, சுகாதார மருத்துவ சேவை என்று பல்வேறு சேவைகள் இருக்கிறது. என்ன? சேவைத்துறை. என்ன? இதோடு சேர்த்து தொழில்நுட்பம், தொழில்நுட்ப வளர்ச்சி, தகவல். இன்றைக்கு நீங்க படிக்கிறீங்க என்ன? தொடர்பாடல், தொழில்நுட்பம், டெக்னாலஜி நீங்க படிக்கிறீங்க என்ன? என்ன? அப்ப இது தொடர்பாடல், எப்படி தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன். என்ன விளங்குது? இப்ப இவையெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் எனப்படும். பொருளாதாரம் என்றால் என்னென்ன அதுக்குள்ள இடம்பெறும் என்று உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விளங்குதோ? இப்ப ஒரு நாட்டின் பொருளாதாரம் எனப்படும். அப்ப அந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தால் அந்த நாடு அபிவிருத்தி அடைந்த நாடு என்று எப்ப சொல்லப்பட்டது? 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. இதை வைத்துக் கொண்டுதான் ஒரு நாடு வளர்ச்சி அடைந்த நாடா, அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடா, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடா, அல்லது குறைவான வளர்ச்சி உள்ள குறைவிருத்தி நாடா என்று அளவிடப்பட்டது. என்னத்தை வைத்துக்கொண்டு? தனியே பொருளாதார அம்சங்களை வைத்துக்கொண்டு. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்டா பிள்ளைகள், இங்க பாருங்க, இந்த அடிப்படையில பார்த்தோம்டா, இதை பாருங்க, இந்த அடிப்படையில பார்த்த ஒரு நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தி என அழைக்கப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி என்ற என்ன சொன்னா, நான் முன்னுக்கு கூறிய அத்தனை துறைகளும், அதுக்குள்ள இடம்பெறுகின்ற அத்தனை அம்சங்களும். என்ன இதன் அடிப்படையில் நாங்கள் அதை பார்த்தோம் என்று சொன்னால், இங்க பாருங்க, ஆரம்ப காலத்தில் அபிவிருத்தியை அளவிட பயன்படுத்திய குறிகாட்டிகள், குறிகாட்டி அல்லது சுட்டன் என்று கூறுவோம். இன்னத்தை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டின் அபிவிருத்தி அளவிட்டார்கள். தலாவீத வருமானம். அது என்ன பிள்ளைய? தலாவீத வருமானம் என்றால் ஒரு நாட்டில ஒருவர் பெறுகின்ற வருமானம். தலை, ஒரு தலை என்று சொல்லுவோமே, எண்ணும் போது நாங்கள் தலைகளைத்தான் கணக்க பேர் இருந்தால் தலைகளைத்தான் என்றோம். என்ன அதை நாங்கள் சொல்லுவோம், ஒருவர் பெறுகின்ற வருமானத்தை தலாவீத வருமானம் என்று. ஒரு நாட்டில் ஒருவர் பெறுகின்ற வருமானம். அப்ப ஒருவர் பெறுகின்ற வருமானம் என்று சொன்னால் அவர் உழைப்பில் ஈடுபடலாம், உழைக்காமலும் இருக்கலாம். அப்படின்னா நீங்க கேட்கலாம், எப்படி அப்போ ஒருவர் அவர் உழைக்காமலும் எப்படி வருமானம் கிடைக்கும் என்று கேட்கலாம். அது என்ன செய்வார்கள்? ஒரு நாட்டில
சகல வழிகளாலும் கிடைக்கின்ற உற்பத்திகளை, அதான் நம் மொத்த தேசிய உற்பத்தி. தேசியன்னா அனைத்தும், தேசியன்னா என்ன கருத்து? அனைத்தும், ஒரு நாட்டினுடைய அனைத்தையும் தேசியன்னு சொல்ல. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.